நான் 26 வருஷமாக மாதவிடாய் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் எப்படி இருக்குன்னா, சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் போல தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். என்னால் அந்த ராத்திரி கடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம். 4 மாவட்டத்தில் நடக்கிற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நான் கலந்துக்கிட்டேன். கடைசி ஜெப வேளையில் மோகன்சி அண்ணே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ நானும் என்னோடய யூட்ரஸில் கையை வச்சு வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு ஊக்கத்தோடு நானும் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆண்டவர் கொடுத்தாங்க, அமைதியை கொடுத்தாங்க. இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். இயேசு அற்புதம் செய்வார். என் பேர் ஜோன்ஸ் பிரதீபா. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. என் வீட்டுக்கார் வெல்டிங் வேலை பார்க்குறாங்க. நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் திண்டுக்கல்லில் இருக்கோம். நான் 26 வருஷமாக மாதவிடாய் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரம் எப்படி இருக்குன்னா, சூசைட் பண்ணி செத்து போயிடலாம் போல தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். அது எப்படின்னா, என்னால் நடக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. யாரை பார்த்தாலும் ஒரு வித கோபமாக வரும், ஒரு கத்தனம் போல் இருக்கும். நானாக வீட்டில் உருண்டுட்டு இருப்பேன். எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாது. இப்போ உட்காந்து ஒரு தண்ணி எடுத்து குடிக்கணும்னாலும் அவங்களால முடியாது. அவ்வளோ பெயின் இருக்கும். ரொம்ப பலவீனமாக இருக்கும் உடம்பே. அது என்னோட கண்ட்ரோலில் இருக்காது. என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு நோயாளி மாதிரியே ஆயிடுவேன். அந்த 3 நாளுமே அந்த மாதிரி தான் இருக்கும். என்னால் அந்த ராத்திரி கடந்து போகிறதே ரொம்ப கஷ்டம். நான் தூங்குறதே ஒரு 3:30 ஆயிரும். காலையில் தூங்குறதுக்கே 3:30 ஆயிரும். ராத்திரி ஃபுல்லாக அந்த வலியோடு தான் நான் இருப்பேன். இந்த மாதம் வலி வராது அப்படின்னு நானாக நினச்சிக்குவேன். ஆனாலும் வலி தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த வலியோடு தான் என்னோடய வேலைகளை நான் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைக்காக டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் யூட்ரஸில் பிரச்சனை இருக்குது, அதனால் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணுன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லாதனால டேப்லெட்ஸும் இன்ஜெக்ஷனும் இந்த பீரியட்ஸ் டேஸ் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் மதியம் நைட்டு 3 வேளை டேப்லெட்ஸ் போடுவேன். இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் எடுத்ததுனால எனக்கு ஒரு 5 நாள் என்ன செய்யணும், அடிவயிறெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும், வலிக்கும், எதுவும் சாப்பிட முடியாது. இந்த பிரச்சனை தொடர்ந்து நான் சந்திச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த வலினால ரொம்ப மன அழுத்தம். இந்த வலி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 26 வருஷம் இந்த வலியோட நான் வாழ்ந்துட்டு இருக்கனால நான் என்னோடய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலை 2025 வருஷம் ஜூன் மாதம் 4 மாவட்டத்தில் நடக்கிற திறப்பின் வாசல் ஜெபத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அதில் தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. மோகன்சி அண்ணே சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்தாங்க. கடைசி ஜெப வேளையில் மோகன்சி அண்ணே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ நானும் என்னோடய யூட்ரஸில் கையை வச்சு வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கணும்னு ஊக்கத்தோடு நானும் ஜெபம் பண்ணேன். அண்ணன் வியாதியஸ்தர்களுக்காக பாரத்தோடு அழுது ஜெபிச்சாங்க. நானும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ண பிறகு எனக்குள்ள ஒரு சந்தோஷம் ஆண்டவர் கொடுத்தாங்க, அமைதியை கொடுத்தாங்க. நானும் அதே நம்பிக்கையோடு வீட்டுக்கு கடந்து வந்த பிறகு நான் பீரியட்ஸ் ஆனேன். ஆனால் அந்த நாட்களில் எனக்கு எந்த ஒரு வலியும், ஒரு பேக் பெயினோ, ஒரு வலியோ முன்னாடி இருந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நார்மலாக என்னோடய வேலையை செஞ்சேன்.
இப்போ 3 மாதம் ஆகுது. நான் என் பீரியட்ஸ்க்காக எந்த மாத்திரையோ இன்ஜெக்ஷனோ எதுவுமே நான் எடுக்கிறதில்ல. வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்கிறேன். என்னோடய வேலைக்கும் நான் லீவ் போடாமல் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடி அந்த வலினால எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த வலி இல்லாமல் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட 26 வருஷ தீராத வழியிலேருந்து ஏசப்பா எனக்கு பூரண விடுதலை கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதத்தின் நேரம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு விசுவாசத்தோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். ஒரு சாட்சியை நம்ம கேட்டுட்டு வந்தோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வேதத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வேதத்தினுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். சரியா? நம்ம பைபிளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். 15வது வசனம். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தன் துன்பமா இருக்கிற அப்படின்னா ஜெபம் பண்ணணும். சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை துதிச்சு சங்கீதம் பாடணும், ஆண்டவரை துதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவா நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு கவலை, கஷ்டம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு யாராவது ஒருத்தர் பிரியமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு வேதனை வந்துடுச்சு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, துன்பம் வந்துச்சுன்னா முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வாசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் நிறைய விஷயத்தில் பிசாசு போராடுவான். ஏன்னா கடைசி காலமாக இருக்குல்ல, கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பிசாசு பயங்கரமாக போராடுவான். அப்போ என்ன பண்ணுவான்? நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், இல்லை பண கஷ்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு பிரச்சனையை கொண்டு வருமா. அதுலேருந்து நம்ம எப்படியாவது ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிடுவோம் அப்படின்னு கொண்டு வருமா. இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால நமக்கு பிரச்சனையை கொண்டு வருவான். இப்போ எப்படி நடந்தாலும் சரி, நம்ம மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது, நம்ம பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களையே நம்ம எல்லாத்துக்குமே சார்ந்து இருக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க மூலமாக கூட பிசாசு நமக்கு விரோதமாக போராட்டத்தை கொண்டு வரக்கூடும். ஆனால் இங்கே வேதத்தில் அதனால நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு துன்பம் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷமா இருந்தால் நீங்கள் ஆண்டவரை துதிச்சு சங்கீதம் பாடுங்க, எல்லாமே ஆண்டவர் போதும் நமக்கு அப்படின்னு நீங்கள் இருங்க. அப்போ நம்ம விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வேதத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் அன்னாளை பற்றி தெரியும்ல. அன்னாள் சாமுவேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி பெற்றெடுத்த தாய். அவங்க அன்னாள். அவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. எல்லாரும் நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களால எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியல. அவங்க கணவர் அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கு. அவங்க கணவர்னால எந்த பாதிப்பு வரல. இன்னும் நிறைய பேருக்கு வீட்டில் கணவரே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியேதான் பாதிப்பு நடக்கும். ஆனால் கணவர் அந்த மாதிரி வார்த்தை எதுவும் சொல்லலை. உனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல, ஏன் இவ்வளோ கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அன்னாளுக்கு அவர் ஆறுதல் சொல்லி நல்லவராக தான் இருந்தார், ஆறுதலாக தான் இருந்தார். ஆனாலும் அன்னாளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு ஒரு வேதனை. அப்போ அன்னாள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப துன்பமான வேலையில் எல்லாரும் நெருக்குறாங்க, எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க, எல்லாரும் என்னை ஏளனமாக பேசுகிறாங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னதான் கணவர் அன்பானவராக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ வேதனை இருக்கே, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கால முடியலையே, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னாள் இருக்கும்போது மற்றவங்கள தேடி போகாமல் கர்த்தரை தேடி அவங்க போகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தேவரீர் எனக்கு என்னோட வேண்டுதலை கேட்டு நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா நான் உமக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அவங்க துக்கத்தெல்லாம் கர்த்தரிடத்துல சொல்கிறாங்க. கர்த்தரிடத்துல அழுது என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படிலாம் இருக்குது, என்னை நிந்தாய்க்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துகிறாங்க, எல்லா துக்கத்தையும் கர்த்தரிடத்துல சொல்லி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விசுவாசத்தோடு சொல்லிட்டு வந்துட்டாங்க.
என்ன நடந்தது தெரியுமா? அவங்க எப்படி ஜெபிச்சாங்களோ அதே மாதிரி கர்த்தர் வந்து அவருக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதுதான் சொல்றேன், உங்களுக்கு துன்பம் வந்துச்சுன்னா எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. அண்ணாள் கூட அப்படித்தான் மற்றவங்க கிட்ட சொன்னாங்க, கணவர்கிட்ட சொன்னாங்க, இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. ஆனா துன்பம் வந்த நேரத்துல கர்த்தரிடத்துல போவோம்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அற்புதம் நடந்துச்சு. அப்போதான் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும் அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு சாட்சி கேட்டீங்க பாருங்க. சகோதரி ஜோன்ஸ் பிரதீபா, அந்த சகோதரி சொன்னாங்கல்ல, 26 வருஷம் கர்ப்பப்பையில பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் டேப்லெட் எடுக்கணும், எப்போ பார்த்தாலும் இன்ஜெக்ஷன், இதே மாதிரி சூழ்நிலை தான் இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 26 வருஷம் இதே மாதிரி பிரச்சனை இல்லை. டாக்டர்ஸ் ஒரு பாயிண்ட்ல சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் வந்து கர்ப்பப்பை எடுத்து தான் ஆகணும், யூட்ரஸை ரிமூவ் பண்ணிடலாம். சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனை தானே. அப்படி தானே அவங்க வேதனையோடு இருந்திருப்பாங்க. எங்கேயும் போக பிடிக்காது, யார்கிட்டயும் பேச பிடிக்காது, எதையுமே சொல்ல பிடிக்காது. சொன்னால் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இந்த சகோதரி இருந்திருக்கிறாங்க. எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி எல்லா நெருக்கத்தை நிந்தையெல்லாம் சகிக்க முடியாம இந்த சகோதரி இருந்த நேரத்துல தான் இந்த சகோதரி ஒரு நாள் ஜெபிச்சிருக்கிறாங்க. ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு வந்து அந்த சகோதரி ஜெபிச்சிருக்கிறாங்க. துன்பம் வந்த நேரத்துல கர்த்தரிடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, என் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற என் சரீரத்துல இந்த வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லி துன்பத்தை கர்த்தரிடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஏன் கர்த்தரிடத்துல சொன்னாங்க? கர்த்தர் அற்புதம் செய்வார், இயேசு அற்புதம் செய்வார்ன்ற ஒரு நிச்சயம், விசுவாசம் அவங்களுக்கு இருந்ததுனால தானே ஒரு துன்பம் வந்த நேரத்துல யார்கிட்ட நம்ம சொன்ன, ஒரு இவங்க கிட்ட சொன்னா நமக்கு ஆறுதல் கிடைக்கும், இவங்க கிட்ட சொன்னா நமக்கு வந்து ஒரு அற்புதம் நடக்கும், இவங்க கிட்ட சொன்னா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். அப்போ துன்பம் வந்த நேரத்துல கர்த்தரிடத்துல விசுவாசமா சொன்னதுனால அற்புதம் செஞ்ச இயேசு அற்புதம் செஞ்சுட்டாரு, தொட்டு அற்புதம் செஞ்சுட்டாரு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும் வேதத்துல அந்த வசனம் இருக்குல்ல, அவங்க விசுவாசத்தோட சொன்னாங்க, இயேசு அற்புதம் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதம் நடந்துச்சு, அந்த விடுதலை ஆயிடுச்சு. இப்ப பாரு, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை, 3 மாசம் ஆகுதுன்னு சந்தோஷமா ஒரு சந்தோஷமா இருந்தா கர்த்தரை துதிக்க கடவன். சந்தோஷமா இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டாரு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்கல்ல. இதுதான் இந்த வசனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, இந்த வசனத்தை நம்ம வாழ்க்கையில விசுவாசிச்சு அதை கை கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும், இயேசு அற்புதம் செய்வார். இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ள வந்து நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? இப்ப நம்ம ஜெபிக்க போறோம், சரியா? இயேசு உங்க சரீரத்துல காணப்படுகிற அந்த வியாதியை மாத்த போறாரு. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நீங்க இயேசு கிட்ட சொல்லுங்க, இயேசு அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நீங்க இயேசு கிட்ட சொல்லுங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கு அந்த இடத்துல நீங்க கைகளை வச்சு, நான் இதனால ரொம்ப வேதனைக்குள்ள இருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்க கேளுங்க. நீங்க விசுவாசத்தோட கேட்டீங்கன்னா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். தகப்பனே, விசுவாசத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்வதாகப்பா. இருதயத்துல காணப்படுகிற பிரச்சனையை நீங்க மாற்றுங்க, லங்ஸ்ல காணப்படுகிற அந்த பலவீனத்தை நீங்க மாற்றி போடுங்க, யூட்ரஸ்ல பாதிப்புனா அந்த பாதிப்பை நீங்க சரிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்ப கிட்னில பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை நீங்க மாற்றி போடுங்க, லிவர்ல காணப்படுகிற பிரச்சனையை நீங்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. இயேசுவே, பலவீனப்பட்டு இருக்கிற எல்லா உடல் உறுப்புகளுக்குள்ளேயும் ஆண்டவரே ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா அப்நார்மல் ரிப்போர்ட்ஸும் ஆண்டவரே நார்மலாய் மாற பண்ணுங்கப்பா. நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரித்த நிலைமையில இருந்த லாசரு உங்களால நீங்க உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே. அதே போல செயல்படாம இருக்கிற உறுப்புகளுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் உண்டாகட்டும். செயல்படாம பயன்படுத்த முடியாம இருக்கிற கைகள் கால்களுக்குள்ள உங்களுடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும். நீங்க அற்புதம் செய்யுங்க, நீங்க அற்புதம் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி நிமித்தம் ஆண்டவரே வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. ஏதோ ஒரு பிரச்சனை சரீரத்தில், அப்நார்மல் ரிப்போர்ட்ஸ், வியாதி, கட்டிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாரத்தோட ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. சரீரத்துல புண்களோட, அலர்ஜி பிரச்சனையோட ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அதை பார்க்கும் போதெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க, ஒரு விடுதலையை கொடுங்க. நீங்க சுகம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. இப்பேற்பட்ட பலவீனங்களையும் மாற்ற உம்மால கூடும். நீங்க பலவீனத்தை மாற்றி அந்த குழந்தையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இயேசு அற்புதம் செய்துட்டாரு.
நீங்கள் சோதிச்சு பாருங்க, இயேசுவை துதிங்க, இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு சந்தோஷப்படுவார், அவருடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். சரியா? நீங்கள் இதை குறித்து கவலைப்படாதீங்க. இயேசு நிறைய பேருக்கு அற்புதம் செய்துட்டாரு. அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு உங்களோட இருப்பார். ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.